ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேப்சிகம் ரைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கேப்சிகம் ரைஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேப்சிகமும் ஆனியனையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கேப்சிகம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தா நீங்க நீட்டா போட்டுக்கலாம், நூடுல்ஸ்க்கு போற மாதிரி கூட போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கேப்சிகம் ரைஸ்க்கு நான் சொல்ற பொடி போட்டீங்கன்னா கொஞ்சம் அரோமாவா இருக்கும், நல்லாவும் இருக்கும், கிட்ஸும் விரும்பி சாப்பிட்டுருவாங்க. அதுக்கு ஒரு ட்ரை பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமா 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகா. உங்களுக்கு வேணும்னா இது கூட தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் போடல. இப்படி பண்ணாலே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கொஞ்சமா ஃப்ரை பண்ணிட்டு பொன்னிறமா ஆனதும் இதை மிக்சியில போட்டு ஒரு பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஒரு பேன்ல திரும்பி அதே பேன்ல ஆயில் ஊத்திட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை போட்டுட்டு கொஞ்சமா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டுக்கோங்க. கேப்சிகம் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான. இப்போ நான் இன்னைக்கு ரைஸ்ல வந்து உப்பு போட்டிருக்கேன், அதனால கேப்சிகம் மட்டும் தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு மூடி வைங்க சின்னதுல வச்சு. அந்த இதுலயே தண்ணியிலே வெந்துடும். அப்புறமா கட் பண்ணி பார்த்தோன்னா வெந்ததுன்னா நம்ம வடிச்சு வச்சிருக்க ரைஸை வந்து போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதும் இது மேல கொத்தமல்லி தூக்கி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேப்சிகம்.